ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை வேர்ல்டு வித் ஜான். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வாங்கிட்டு வந்தாச்சு. தமிழக அரசு தரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து எல்லோரும் வாங்கிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு. பொங்கல்னாலே கரும்பு இல்லையா? 2 கரும்பு கொடுத்தாங்க. நான் 1 தான் எடுத்தேன். ஏன்னா நான் புதுக்கோட்டையிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் உடச்சி பேக்கில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல்னாலே நெக்ஸ்ட்டு வந்து அரிசி, பச்சரிசி கொடுப்பாங்க. பச்சரிசி 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. நல்லா ஒயிட்டாக இருந்துச்சு அரிசி. வீட்டில் கேட்டதுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் ஏரியாலாம் என்னென்ன கொடுத்தாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம், நமக்கு தேவையான ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுகர். சர்க்கரை வந்து 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. இன்னும் இந்த மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் எதுவுமே வாங்கலை. ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஏரியாலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 8 நாளோ 7 நாளோ வந்து நார்மல் சாமான் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ ஜீனி வந்து 1 கிலோ கிடச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா ஸ்டாக் வச்சுக்க வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு மந்த் மளிகை சாமான் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம் சுகரை. அதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி, ஒரு சேலை கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் சாரீ வச்சுருந்தாங்க. வேஷ்டி வந்து ஒயிட்டு, அந்த கரை மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருந்தாங்க. நிறையா லேடிஸ்லாம் வேறு கலர் சாரீ வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் பரிசு தொகை ரூ. 3000 பார்த்திங்கன்னா நல்லா புது ரூபா நோட்டாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து சேமிக்க வேண்டியதான். ஏன்னா பொங்கலுக்குரிய சாமான் இருக்குது. ஸோ அதனால் இதில் ஃபுல்லாக நம்ம சேமிக்கணும். ஸோ இதுதான் பொங்கல் பரிசு பெட்டகத்தில் இருந்த பொருட்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் விழாவை கொண்டாடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.